ஆனந்த கேட்டு இது அப்படியே எடுங்க. அப்படியே நீங்க தட்டில் எடுத்து கொடுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? விட்டு ஒன்று ஒரு இது எடுத்து ஒரு டப்பா டப்பா வாங்க சார் வாங்க வாங்க இங்கே வாங்க சும்மா வாங்க. ஃபோட்டோவும் வேணும். எடுத்துக்க. मोदी जी का 12 वर्ष சாதனை அதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இது ஷாமா பார்த்து மாதிரி ஷியாமா பிரசாத் முகர்ஜியோடைய பிறந்த நாளும் அதுக்காகவும் சரி. மோடி பிறந்த நாள் 12 வருஷம் சாதனை. மோடிஜியோட 12வது சாதனைக்கு பாஜக முன்னோடியாக இருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சாதனையும் பாஜகவின் முன்னோடி ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ஸ்வீட்ஸ் சாதனை 12 வருஷம் சாதனை எடுத்துக்கோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஆள் போடுறேன். मोदी जी 12 साधने 12 वर्ष है ना मोदी जी एक स्वीट बॉक्स ले தாங்கய்யா ஷியாம் பிரசாத்தோட நினைவு நாள் மோடிஜியுடைய 12 ஆண்டு சாதனையையும் ஷியாம் முகர்ஜியோட பிறந்தநாள் ஆண்டு சாதனையும் பாஜகவோட மோடிஜியோட 12 ஆண்டு சாதனையும் ஷியாம் முகர்ஜியோட தமிழ் தெரியுமா? மோடியோட 12 ஆண்டு சாதனைக்கும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட பிறந்த நாளுக்காகவும் பாஜக அதாவது பாஜக ஆரம்பிச்சதே உங்க நம்பர் அப்படியே மிஸ்டு கால் நான் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதத்தின் சிறப்புகள்: பாஜகவின் முன்னோடியாக திகழ்ந்த ஷியாமா பிரகாஷ் முகர்ஜியின் பிறந்த நாள். இந்த நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு பாஜகவின் தேசிய செயலாளர் டாக்டர் அரவிந்த் மேனன் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு ஏற்றுக்கொண்டு புஷ்பாஞ்சலி செய்து மேலும் அவருடைய சாதனைகளை மேடையில் எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து பாஜகவின் மாநில தலைவர் ஸ்ரீ நயினார்ஜி மற்றும் மாவட்ட, மாநில, மண்டல பொறுப்பாளர்கள் புஷ்பாஞ்சலி. தொடர் நிகழ்ச்சியாக ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையும் மேலும் மோடிஜியின்
12 ஆண்டு சாதனைகளை கும்பகோணம் ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து கொண்டாடப்பட்டது. ஜூலை மாத சிறப்புகள் மேலும் ஒன்று உண்டு. நம்மளுடைய வீரத்துறவி விவேகானந்தர் அவரின் நினைவு நாள். அவர் நம்மளுடைய கலாச்சாரத்தை கைகூப்பிதான் வரவேற்க வேண்டும் என்று அன்றே வெளிநாட்டில் எடுத்துரைத்தவர். இன்று கலாச்சாரம் மிகவும் சீரழிந்து வருகிறது. பெண்களிடத்தில் புதிய யுக்தியை கொண்டாடி வருகின்றனர். குட் டச் பேட் டச் என்ற ஒரு புதிய யுக்தியை கொண்டாடி கலாச்சாரத்தை சீரழித்து வருகின்றனர். ஆனால் அன்றே நம்மளுடைய விவேகானந்தர் அவர்கள் டோன்ட் டச் என்று சொல்லி சகோதரரை தவிர மற்றவர்கள் பெண்களை தொட்டு பேசக்கூடாது என்று அன்றே உணர்த்தியவர். விவேகானந்தரின் கருத்துக்களை, சீரிய கருத்துக்களை நாம் போற்றி புகழ்ந்து பின்பற்றுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பாஜக மாநில சிறப்பு செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீமதி TS ராதிகா கேசவன் ஆகிய நான், கல்யாணபுரம், திருவையாறு வட்டம், தஞ்சை மாவட்டம், உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துவக்க தலைவரான ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய படத்திற்கானது அவரை போற்றி அவருக்கான நினைவஞ்சல் செய்யப்படுகிறது. வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ளார்ந்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஹரி மதிப்பிற்குரிய திருப்பரணம் மற்றும் திருவையாறு சுற்று வட்டாரத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணையக்கூடிய தேசபக்தர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அருமை அண்ணன் ஐநார் நாகேந்திரன் அவர்களுக்கு திருப்பரணம் ஊராட்சியின் சார்பாக திரு ஜீவானந்தம் அவர்கள் உங்களின் சார்பாக அவருக்கு வரவேற்று வாழ்த்துகின்றார்கள். அடுத்ததாக திருப்பரணம் மற்றும் ஊராட்சி மக்கள் சார்பாக மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய जनता पार्टी അതിന്റെ മുമ്പേ जनता पार्टी അതിന്റെ മുമ്പേ ജനസംഘം ഈ ജനസംഘം തുടങ്ങിയ പാർട്ടിയുടെ ഫസ്റ്റ് പ്രസിഡന്റ് ആയിട്ടാണ് ഡോക്ടർ ശ്യാമ പ്രസാദ് മുഖർജി. അവിടെയാണ് നമ്മൾ പുഷ്പാഞ്ജലി അർപ്പിച്ച് ചെയ്തത്. 23 ജൂൺ ഇന്ന് തൊട്ട് 73 വർഷം മുമ്പേ 73 വർഷം മുമ്പേ ജമ്മു കാശ്മീരിൽ അവരെ അറസ്റ്റ് ചെയ്തിട്ട് അവരെ അവിടെ കൊന്നിട്ടിരിക്കെ അവർക്ക് സ്ലോ പോയിസൺ കൊടുത്തിട്ടിരിക്കെ. നമ്മുടെ ശ്യാമ പ്രസാദ് മുഖർജി ആരായിരുന്നു? ശ്യാമ പ്രസാദ് മുഖർജി 6 ജൂലൈ ഇന്ന് ഇപ്പോ 23 ജൂൺ തൊട്ട് 6 ജൂലൈ വരെ 125 വർഷം മുമ്പേ ആണ് ജനിച്ചത്. നമ്മൾ ഡോക്ടർ ശ്യാമ പ്രസാദ് മുഖർജി പറയുമ്പോൾ നമ്മൾക്ക് എല്ലാവർക്കും தெரியும் ശ്യാമ പ്രസാദ് മുഖർജി ഫ്രോം വെസ്റ്റ് ബംഗാൾ. 33 വർഷം ആയിപ്പോ ഇയാൾ ഫസ്റ്റ് നമ്മളുടെ എല്ലാത്തിനും ചെറിയ വയസ്സിൽ കൽക്കട്ട യൂണിവേഴ്സിറ്റിയുടെ വൈസ് ചാൻസലർ ആയിരുന്നു. എത്ര വർഷം? 33 വർഷം വെച്ചാൽ നമ്മളുടെ യുവ മോർച്ചയുടെ വയസ്സിൽ അവർ കൽക്കട്ട യൂണിവേഴ്സിറ്റിയുടെ വൈസ് ചാൻസലർ ആയിരുന്നു. നമ്മളിപ്പോ
1947 നമ്മൾക്ക് സ്വാതന്ത്ര്യം കിട്ടി കഴിഞ്ഞിട്ട് ഗാന്ധിജി ഇപ്പോ നെഹ്റു മന്ത്രിമണ്ഡലത്തിൽ കുറെ ആൾക്കാര് കുറെ മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റ് നമ്മളുടെ കോൺഗ്രസിനെ ജയിച്ചിട്ട് വന്നിട്ടില്ല. അവര് വേറെ വേറെ പാർട്ടിയിലാണ് ജയിച്ചു വന്നത്. അപ്പോ ഗാന്ധിജിയുടെ റിക്വസ്റ്റിൽ അവരെല്ലാം ആ നെഹ്റു മിനിസ്ട്രിയിൽ ഓരോരോ ഡിപ്പാർട്ട്മെന്റിന്റെ മിനിസ്റ്ററായി. അതിലാണ് ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി ഉദ്യോഗത്തിന്റെ മിനിസ്റ്ററായി. അതിൽ തന്നെയാണ് നമ്മളുടെ അംബേദ്കർജി ജയിച്ചിട്ട് അവിടെ വന്നിട്ട് നമ്മുടെ ലോ മിനിസ്റ്ററായി. എങ്ങനെ കുറെ ആൾക്കാർ ചെറിയ ചെറിയ പാർട്ടി ഒരു മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റ്, 3 മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റ്, 4 മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റ്, എങ്ങനെ എല്ലാം മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റ് അവരെ കോൺഗ്രസ് കടയാതെ ലേക്കിൻ വേറെ വേറെ ചെറിയ ചെറിയ പാർട്ടി ജയിച്ചു വന്നിട്ട് എങ്ങനത്തെ 36 മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റിന്റെ കൂടെ ചേർന്നിട്ട് അത് ജനതാന്ത്രിക് ഗഠബന്ധൻ പണിട്ട് ഒരു അലയൻസ് ആക്കിട്ട് ഇരിക്കെ. എങ്ങനെ ഇപ്പൊ NDA ഉണ്ട്, തെരിയുമാ? കൂടിയാച്ച മനസ്സിലായോ? ഈ 36 മെമ്പർ ഓഫ് പാർലമെന്റിന്റെ ലീഡറാണ് ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി. ഈ ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി നമ്മൾക്കറിയാം ഇപ്പോ ലിയാഖത്ത് സമझौता ആയിപ്പോ ആ ലിയാഖത്ത് സമझौതയുടെ സമയത്ത് നെഹ്റുജിന്റെ കാശ്മീരിന്റെ സ്നേഹവും നെഹ്റുജിന്റെ പാകിസ്ഥാൻ സ്നേഹവും കാരണമാണ് ആ ലിയാഖത്ത് സമझौതയുടെ കാരണം ജമ്മു കാശ്മീരിലത്തെ ഇഷ്യൂ എടുത്തിട്ട് നെഹ്റുജിന്റെ മന്ത്രിമണ്ഡലത്തിൽ നിന്ന് ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി റിസൈൻ പണിട്ട് പുറത്ത് വന്നിട്ട് ഇരിക്കെ. ഇത്ര വരും നമ്മൾക്ക് തരും. അത് കഴിഞ്ഞിട്ട് ഈ ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി ആ സമയത്ത് പ്രസംഗിച്ച പാർലമെന്റിൽ പ്രസംഗം ഇതുവരത്തെ ഇന്ത്യയിലത്തെ പാർലമെന്റിൽ ചെയ്ത പ്രസംഗത്തിൽ എല്ലാത്തിന്റെ നമ്പർ 1 പ്രസംഗമായിരുന്നു ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജിയുടെ ലാസ്റ്റ് പ്രസംഗം ഇൻ പാർലമെന്റ്. ജമ്മു കാശ്മീർ ഇഷ്യൂ എടുത്തിട്ട് ലിയാഖത്ത് സമझौതയുടെ എടുത്തിട്ട് നെഹ്റുജിനെ ഡയറക്റ്റ് ആയിട്ട് അത് അപ്പോസ് ചെയ്തിട്ടിരിക്കെ. അത് കഴിഞ്ഞിട്ട് ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി നമ്മുടെ രാഷ്ട്രീയ സ്വയം സേവക് സംഘ് RSSന്റെ രണ്ടാമത്തെ സരസംഘ ചാലകിനെ വന്നത്. ആ സമയത്ത് 21 ഒക്ടോബർ 1951 അപ്പോഴാണ് ജനസംഘത്തിന്റെ സ്ഥാപന ചെയ്തത്. ജനസംഘം നമ്മളുടെ ഉണ്ടാക്കിയത്. അത് കഴിഞ്ഞിട്ട് അതിന്റെ ജനസംഘത്തിന്റെ ഫസ്റ്റ് മീറ്റിംഗ് എവിടെയായിരുന്നു? കാൺപൂരിൽ വെച്ചിട്ട് അതിന്റെ മീറ്റിംഗ് ചെയ്തു. ആ മീറ്റിംഗിൽ ഡ്രാഫ്റ്റ് ആക്കിക്കന്നെയാണ് പണ്ഡിറ്റ് ദീൻദയാൽ ഉപാധ്യായജി. അവിടെയാണ് ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി ജനസംഘത്തിന്റെ ഫസ്റ്റ് പ്രസിഡന്റ് ആയിട്ട് അവിടെയാണ് അനൗൺസ് പണിയിട്ടുണ്ട്. അവിടെയാണ് ദീൻദയാൽ ഉപാധ്യായനെ അവിടെയാണ് പാർട്ടിന്റെ ജനറൽ സെക്രട്ടറി ആക്കിയത്. ആ ജനറൽ സെക്രട്ടറി ആയിട്ട് അവരെ ഒരു പേപ്പർ നമ്മളുടെ പാർട്ടിന്റെ വൈറ്റ് പേപ്പർ മീറ്റിംഗിൽ നമ്മളെ എല്ലാവരും ഡിസൈഡ് ചെയ്തു ജമ്മു കാശ്മീർ ഇപ്പോഴത്തെ എല്ലാത്തിന്റെ വല്ല ഇഷ്യൂ ആണ്. ജമ്മു കാശ്മീർ നമ്മൾക്ക് പോവാമെങ്കിൽ നമ്മൾക്ക് പെർമിറ്റ് വേണം. വിതൗട്ട് പെർമിറ്റ് ജമ്മു കാശ്മീർ പോവാൻ സാധിച്ചുമില്ല. അവിടുത്തെ കൊടി വേറെയാണ്. കൊടി മനസ്സിലായില്ലേ? മനസ്സിലായി. അവിടുത്തെ പ്രധാന അവിടുത്തെ പ്രൈം മിനിസ്റ്റർ വേറെയാണ്. അവിടുത്തെ ലോ വേറെയാണ്. അപ്പോ ആണ് പറഞ്ഞത് ഞാൻ ഈ ഇഷ്യൂനെ എടുത്തിട്ട് ഞാൻ വിതൗട്ട് പെർമിറ്റ് ഞാൻ ജമ്മു കാശ്മീരിൽ നാം പോകും. ആ മൂക്കെ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് പണ്ഡിറ്റ് ദീൻദയാൽ ഉപാധ്യായജിനെ എടുത്തിട്ട് ഈ നമ്മളുടെ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി ദില്ലിയിൽ വന്നിട്ട് നമ്മളുടെ ഗുരുജിനെ കണ്ടിട്ടിരിക്കും. ഗുരുജി എന്തായിരുന്നു? സ്വാമി ആയിരുന്നു. ഗുരുജി ആരായിരുന്നു? കണ്ടിട്ട് അവർ சொல்லிட்டே இருக்க നീ ഈ ജമ്മു കാശ്മീർ ഇഷ്യൂനെ നീ ഡ്രോപ്പ് பண்ணுங்கோ. അगर നീ ജമ്മു കാശ്മീർ പോയാൽ നീ മടങ്ങി വരുമില്ല. ഇത് ആര് പറഞ്ഞിട്ട് இருக்க? നമ്മുടെ ഗുരുജി சொல்லிட்டே இருக்க. അപ്പം ഡോക്ടർ ശ്യാമപ്രസാദ് മുഖർജി சொல்லிட்டே இருக்க അല്ല, അങ്ങനെയല്ല. നമ്മളെ ഈ ശ്യാമപ്രസാദ് നമ്മളെ ഇന്ത്യയിൽ ഇതെല്ലാത്തിന്റെ വല്ല ഇഷ്യൂ ആണ്. നമ്മളുടെ മീറ്റിംഗ് അത് ഡിസ്കസ് ആയിട്ടിരിക്കെ ഈ മീറ്റിംഗിന് നമ്മള്
നമ്മളെ അവിടെ പോവാ ഞാൻ സ്വയം അതിന്റെ ലീഡർഷിപ്പ് ചെയ്യുമ്പോ ഇതെന്റെ പ്രോമിസ് ഇരിക്കെ നാം വരൂല്ല ഇത് ഡസന്റ് മാറ്റർ ഇത് ഫോർ ദ കൺട്രി ഇത് എല്ലാം പ്രശ്നം എല്ലാത്തിന്റെ വലിയ പ്രശ്നമാണ് ഈ ഇഷ്യൂ എല്ലാത്തിന്റെ വല്ലയാണ് അത കാരണം ഡോക്ടർ ശ്യാമാപ്രസാദ് മുഖർജി അവിടെ ജമ്മു കാശ്മീരിൽ പോയി ആ സമയത്ത് അടൽ ബിഹാരി വാജ്പേയി ഇയാളെ ജേർണലിസ്റ്റ് ആയിരുന്നു ഇയാളുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു അവിടെ പഠാൻകോട്ടിന്റെ അടുത്ത് ഇയാളെ അറസ്റ്റ് ചെയ്തിട്ട് ഇയാളെ ജയിലിൽ വെച്ചു ഇയാളെ ഈ ഡോക്ടർ ശ്യാമാപ്രസാദ് മുഖർജി അടൽജിയോട് ചൊല്ലിട്ടിരിക്കെ നിങ്ങളെ പോയിട്ട് മുഖ്യ കൺട്രിയിൽ പ്രസംഗിച്ചിട്ട് ഭാഷണം ചെയ്തിട്ട് സ്പീച്ച് കൊടുത്തിട്ട് എല്ലാവർക്കും ചൊല്ലുമ്പോ വിതൗട്ട് പെർമിറ്റ് ഞാൻ ജമ്മു കാശ്മീർ കയറിയിട്ടിരിക്കെ ഈ ജമ്മു കാശ്മീർ അന്ന് തൊട്ട് ഇന്ന് ജമ്മു കാശ്മീർ നമ്മളുടെ കൂടെ ഉണ്ട് അതിന്റെ കാരണം എന്താ വെസ്റ്റ് ബംഗാൾ നമ്മളുടെ കൂടെ ഉണ്ട് അതിന്റെ മൂല കാരണം എന്താ ഡോക്ടർ ശ്യാമാപ്രസാദ് മുഖർജി ഒരു മാസത്തിന്റെ ഉള്ളിൽ അവർക്ക് എന്താ ഷുഗർ ഉണ്ടായിരുന്നു അവർക്ക് ബി പി ഉണ്ടായിരുന്നു ഷുഗറിന്റെ മരുന്ന് കൊടുത്തില്ല ബി പിന്റെ മരുന്ന് കൊടുത്തില്ല സ്ലോ പായസം കൊടുത്ത 23 നമ്മളുടെ ജൂണിൽ ഇയാൾ മരിച്ചിട്ടിരിക്കെ 73 വർഷം മുമ്പ് അത് കഴിഞ്ഞിട്ട് നമ്മളുടെ ഓരോരോ ആൾക്കാരാണ് വേറെ വേറെ மதிப்பு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன்ஜி அவர்களே நமது டெல்டா பகுதியில் கட்சியை கட்டி காத்து வருகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே மாவட்ட தலைவர் அன்புக்குரிய தம்பி தங்க கென்னடி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பூண்டி வெங்கடேசன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலை அவர்களே ஜீவா சிவகுமார் அவர்களே சதீஷ் அவர்களே திருவாரூர் மாவட்ட தலைவர் மரக்கடை டி.கே. செல்வம் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாண்டியராஜன் அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர்கள் வேத செல்வம் செல்வராஜ் ஒன்றிய தலைவர்கள் மலர்கொடி ஹரிபிரசாத் விவேக் ராஜேஷ் முருகானந்தம் மலர்கொடி சொல்லணும் அப்படி இருக்கட்டும் நல்லா இருக்கு மாநில நிர்வாகிகள் ஓபிசி அணியுடைய நம்ம அன்பு தம்பி கதிர்வன் அவர்களே ராஜாராமன் அவர்களே தட்சிணாமூர்த்தி அவர்களே குட்டி அவர்களே சாமுவேல் பரமகுரு கமலா அதியமான் ராதிகா கேசவன் எல்எஸ் பாலா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பி.எஸ். துரைமூர்த்தி குருமூர்த்தி பிரியங்கா சுனிதா சந்திரசேகர் ஓபிசி வீரமணி துரை சம்பத் ராதாகிருஷ்ணன் பிரவீன் அனைவருக்கும் நமது குட்டி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரவிந்த் மேனன் சொன்ன விஷயங்கள் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சினா என்ன? இப்ப திமுக நமக்கு அண்ணா திமுக தெரியும். திராவிட பாரம்பரியம் பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இது ஒவ்வொரு பாரம்பரியம் அண்ணா திமுக வரைக்கும் வந்தது. இது எப்படி இந்த அரசியல் கட்சி உருவான மாதிரி பாரதிய ஜனதா கட்சினா என்ன அப்படின்னா இது RSS இயக்கத்திலிருந்து உருவான கட்சிங்கிறத அவங்க சொல்றதுக்காண்டி வந்தாங்க. எந்த இயக்கத்திற்கும் நீங்களாம் இன்னைக்கு சேர்ந்திருக்கீங்க. இது ஒரு சாதாரண கட்சியை யாரும் நினைத்து விடக்கூடாது. எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத பின்புலம் நமது பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் நீங்க சேர்ந்து 1917 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே இந்த RSS என்பது ஒரு பெரிய இயக்கமாக டாக்டர் ஹெட்கேவாங்கிறது அவங்க படப்ப இல்லை. அவங்க சுதந்திர போராட்டத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் மனசுல வச்சு வெறும் 15 பேரை வச்சு ஆரம்பிச்சாங்க RSS 1925. இன்னைக்கு 100 வருஷங்களை தாண்டி அந்த சங்கம் ராஷ்டிரிய சுயம் சேவக் தேசப்பற்று நாட்டுப்பற்று டாக்டர் ஹெட்கே ஆரம்பிக்கும் போது என்ன உணர்ந்து ஆரம்பிச்சாங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனா என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய பெண்களெல்லாம் மானம் பக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரொம்ப உருவாக்குற நேரத்தில் அவங்க மைண்ட்ல உருவானது அவரை டாக்டருக்கு படிக்க வைக்கிறது. டாக்டர் என்ன சொன்னா வெறும் 15 பேரை வச்சு அலகாபாத்ல இந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு 3-4 கோடி பேரை தாண்டி இன்னைக்கு சுயேட்சை கல்யாணம் முடியாம பிரச்சாரக்குன்னா பிரம்மச்சாரியாக இருக்கிறது.